எக்ஸிന്റെ பெருமானம். அப்ப எக்ஸ் அது கிராஃபை இடைவெற்ற ரெண்டு புள்ளிகளினுடைய எக்ஸ் பெருமானங்களை கண்டுபிடித்து எழுதுனீங்கன்னா சரி. ஒண்ணு மறையில வருது, இன்னொன்னு நேர்ல வருது. இப்படிதான் இந்த மாதிரி கேள்விகள் செய்யலாம். சரி, இந்த கேள்வி என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். சார்பு, சரியா? சார்பு அப்படின்றது என்னன்னா இந்த கிராஃப்ல உள்ள y-ன் பெருமானங்கள், அதாவது இதுதான் நம்மளினுடைய சார்பு, சரியா? இதுதான் நம்மளினுடைய சார்பு, அதாவது இந்த கிராஃப்ல உள்ள y-ன் பெருமானங்களை தான் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். சார்பு இந்த கிராஃப பாத்தீங்கன்னா நம்ம நேரடியா இந்த ஆள்கூற்று தளம் வந்து 4 கால்வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 4 கால்வட்டங்களையும் நம்ம தனித்தனியா யோசிக்கணும். இதுல பார்த்தீங்கன்னா எக்ஸும் நேர், வையும் நேர் பெருமானமா இருக்கும். இந்த கால்வட்டத்தை யோசிச்சோம்னா எக்ஸும் நேர் பெருமானங்கள். இதுல நம்ம எந்த ஒரு புள்ளி எடுத்தாலும் எக்ஸ் பெருமானமும் நேரா இருக்கும், y பெருமானமும் நேரா இருக்கும். அதே இந்த கால்வட்டத்துல எடுத்தீங்கன்னா இங்க வந்து எக்ஸ் பெருமானம் நேரா இருக்கும், y பெருமானம் மறையாக இருக்கும். எக்ஸ் பெருமானம் நேராவும் y மறையாவும் இருக்கும். அடுத்து இந்த கால்வட்டத்துல உள்ள எந்த புள்ளிகளை நம்ம தெரிவு செய்தாலும் இங்க எக்ஸும் மறை, வையும் மறை, ரெண்டுமே மறை, சரியா? மறை கால்வட்டம். இந்த கடைசி கால்வட்டத்தை எடுத்தா இதுல y நேரா இருக்கும், எக்ஸினுடைய பெருமானங்கள் மறையாக இருக்கும். y நேர் பெருமானமாகவும் எக்ஸினுடைய பெருமானங்கள் மறையாகவும் இருக்கும், சரியா? இதை வைத்துதான் நம்ம இந்த கிராஃபை அனலைஸ் பண்ண போறோம். என்ன மாதிரின்னு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் கவனிங்க. இந்த கிராஃபை 4 பகுதிகளா பிரிக்கலாம் தானே? 4 கால்வட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி 4 பகுதிகளா பிரிக்கலாம். இது ஒரு பகுதி, சரியா? இது ஒரு பகுதி. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல பாருங்க y-னுடைய பெருமானம் என்ன செய்யுது? குறைந்துகிட்டே போகுது. இங்க பாருங்க, இந்த இடத்துல y-ன் பெருமானம் 6, இங்க 5, 4, 3, 2, 1. அதாவது y-னுடைய பெருமானம் குறைந்து செல்லுது. எப்படி குறைந்து செல்லுது? நேராக குறைந்து செல்லுது. இங்க பாருங்க, இது எல்லாமே y-னுடைய நேர் பெருமானங்கள், ஆனா குறைந்தும் செல்லுது. ஆகவே இதுதான் இந்த சார்பு நேராக குறையும் எக்ஸின் பெருமான வீச்சை தான் கேட்டிருக்காங்க. நேராக குறையும் எக்ஸின் பெருமான வீச்சு. நம்ம முதல்ல எது நேராக குறையும் எது நேராக அதிகரிக்கும் அப்படின்றத பாத்துருவோம். சரி, நேராக குறையும் அப்படின்னா இந்த இடத்தை பாத்தீங்கன்னா இதுல இருந்து இங்க வரைக்கும் பெருமானங்கள் குறைந்து செல்லுது. ஆனா எப்படி குறைந்து செல்லுது? நேரா குறைந்து செல்லுது. 6, 6ல இருந்து 5, 5ல இருந்து 4, அந்த மாதிரி நேர் பெருமானங்கள்ல குறைந்து செல்லுது. அடுத்து இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இங்க என்ன நடக்குது? y-னுடைய பெருமானங்கள், சார்புனா y, சரியா? இந்த y-னுடைய பெருமானங்கள் குறைந்து செல்லுது. மறை 1, மறை 2, மறை 3, சரியா? குறைந்து செல்லுது, சரியா? பெருமானங்கள் கூடும்போது கூடுதுன்னு நினைக்க கூடாது. மறை பெருமானங்கள்ல 1 தான் பெருசு, மறை 3 தான் சின்னது. ஆகவே இங்கேயும் குறைந்து செல்லுது. ஆனா என்ன மாதிரி குறைந்து செல்லுது? மறை பெருமானங்கள்ல குறையுது. பாருங்க, மறை பெருமானங்கள் மறை 1, மறை 2, மறை 3. ஆகவே மறையாக குறையும் எல்லை தான் இது, சரியா? இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறதா மறையாக குறையும் எல்லை. இதற்குரிய வீச்சுகளை நம்ம அடுத்ததா கண்டுபிடிப்போம். சரி, அடுத்தது இது என்ன எல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கால்வட்டத்துக்குள்ள வர்ற எல்லை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து பெருமானங்கள் அதிகரிக்குது. y-னுடைய பெருமானங்கள் பாத்தீங்கன்னா மறை 3, இங்க மறை 3, அடுத்து மறை 2, மறை 1, மறை 0.5, அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா பெருமானங்கள் அதிகரித்து செல்லுது. என்னவா அதிகரிக்குது? மறையாக அதிகரிக்குது, மறையாக கூடுகிறது, சரியா? இந்த எல்லையில பெருமானங்கள் கூடுது. ஆனா என்னவா கூடுது? மறையாக கூடுது. சரி, லாஸ்ட் உள்ளது என்னன்னு பார்ப்போம். இந்த எல்லை மட்டும்தான் மிகுதியா இருக்கு. இது என்ன எல்லைனா பெருமானங்கள், y-னுடைய பெருமானங்களை பார்த்தோம்னா பெருமானங்கள் கூடி செல்லுது, சரியா? இங்க 1, அடுத்து 2, 3, 4, 5, இந்த மாதிரி கூடி செல்லுது தானே. ஆகவே இது வந்து அதிகரிக்கும் எல்லை. அதிகரிக்கிறதுலயும் நேரா மறையா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து என்னவா இருக்கு? y-ன் பெருமானம் எல்லாமே நேர்தானே. y-ன் பெருமானம் எல்லாமே நேர்தானே. ஆகவே இது வந்து நேராக கூடுற ரீஜன், நேராக கூடுற ஒரு பிரதேசம், நேராக கூடுற பிரதேசம், சரியா? திரும்ப சொல்றேன் பாருங்க. இதை வந்து இன்னும் ஈஸியாவும் நம்ம இதை கேட்டகரைஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த அச்சு, அதாவது எக்ஸ் அச்சுக்கு மேல உள்ளது எல்லாமே நேர் பெருமானம். எக்ஸ் அச்சுக்கு மேல உள்ளது எல்லாமே நேர் பெருமானம். அதுல வந்து பாருங்க, எக்ஸ் அச்சுக்கு மேல உள்ளது எல்லாமே நேர் பெருமானம். இங்க வந்து குறையுது தானே, சாரி, இந்த இடத்துல வந்து கிராஃபின் பெருமானங்கள் குறைந்து செல்லுது, சரியா? ஆகவே இது நேராக குறையும் எல்லை.
இது வந்து நேராக குறையும் எல்லை, நேராக குறையும் எல்லை. அதே மாதிரி இந்த எல்லையை பாத்தீங்கன்னா இதுவும் எக்ஸ் அச்சுக்கு மேல தானே இருக்கு, எக்ஸ் அச்சுக்கு மேல எல்லாமே y-ன் பெருமானம் நேர். ஆகவே இது வந்து நேராக பெருமானங்கள் பாத்தீங்கன்னா என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆகவே இது நேராக அதிகரிக்கும் எல்லை, நேராக அதிகரிக்கும் எல்லை. அடுத்து இப்ப இந்த எக்ஸ் அச்சுக்கு கீழே வந்தோம்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுல வந்து கிராஃப்ன்ற பெருமானங்கள், அதாவது y-ன் பெருமானங்கள் குறையுது. ரெண்டுலயுமே y-ன் பெருமானங்கள் மறையா இருக்கும். இதுக்கு மேல பாருங்க, எக்ஸ் அச்சுக்கு மேல வந்து y-ன் பெருமானங்கள் எல்லாமே நேர், எக்ஸ் அச்சு கீழே y-ன் பெருமானங்கள் எல்லாமே மறை. சரி, இதுல மறைதான், ரெண்டுமே மறைதான். அதுல எது அதிகரிக்குது எது குறைறதுன்றத கண்டுபிடிப்போம். இது வந்து மறையாக பெருமானங்கள் என்ன செய்யுது, இந்த ரெட் கலர் ரீஜன்ல பாருங்க, மறை 1, மறை 2, மறை 3 இந்த மாதிரி குறையுது. மறையாக குறையும் எல்லைதான், குறையும் பிரதேசம் தான் இந்த ரெட் கலர். அந்த மாதிரி இது மறையாக இங்க பாருங்க, மறை 3, மறை 2, மறை 1, 0 வரைக்கும் பெருமானங்கள் அதிகரித்து செல்லுது. ஆகவே இது மறையாக அதிகரிக்கும் பிரதேசம், மறையாக அதிகரிக்கும் பிரதேசம். இதற்குரிய இதை நீங்க சரியா கண்டுபிடிக்கணும். சரியா, இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க. எக்ஸ் அச்சுக்கு மேல உள்ளது எல்லாமே நமக்கு நேர், ஆகவே அங்க வந்து இது நேராக குறைகிறது, இது நேராக அதிகரிக்கிறது. அந்த மாதிரி எக்ஸ் அச்சு கீழே உள்ளது எல்லாமே மறை. இதுல மறையாக குறைற பிரதேசம் இது, மறையாக அதிகரிக்கிற பிரதேசம் இது. இதற்கேத்த மாதிரி நம்ம அவற்றினுடைய எக்ஸின் பெருமான வீச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பிரதேசம் எது அப்படின்ற கண்டுபிடிச்சிட்டோம். அதற்குரிய பெருமான வீச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பெருமான வீச்சு, இந்த கிரீன் கலர், அதாவது நேராக குறையும் பெருமான வீச்சு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்னா பாருங்க, இந்த இடத்துல இருக்கும்போது எக்ஸினுடைய பெருமானம் எவ்வளவு, மறை 3. சரியா, இந்த இடத்துல இருக்கும்போது எக்ஸினுடைய பெருமானம் மறை 3. எக்ஸினுடைய பெருமானம் மறை 3ல இருந்து இந்த லாஸ்டா இது இடைவெற்ற பிரதேசத்துல ஒரு பெருமானம் வருது தெரியுமா, கிட்டத்தட்ட மறை 1.6 அந்த மாதிரி வருது. கிட்டத்தட்ட மறை 1.6 கிட்ட வருது. அதாவது மறை 3ல இருந்து மறை 1.6க்கு இடையில எக்ஸ் இருக்கும் போது இந்த சார்பு நேராக குறைகிறது. கவனமா பாருங்க, மறை 1.6ல மறை 3ல இருந்து, சரியா, இதுதான் அந்த கிராஃப். பட் அதற்குரிய எக்ஸின் எல்லைனா எக்ஸ் பெருமானங்கள் தான் கண்டுபிடிக்கணும். மறை 3ல இருந்து மறை 1.6 வரைக்கும் வருது. இந்த இடத்துலதான் என்னன்னா இந்த சார்பு நேராக குறைகிறது, நேராக குறைறது தான் இது, இந்த கிரீன் கலர். சரியா, இதற்கு எப்படி நம்ம சமநிலை போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறை 1 பெருசா மறை 3 பெருசான்னு பார்த்தோம்னா மறை 1 தான் பெருசு. ஆகவே இந்த பக்கமா இப்படி போட்டு விட்டீங்கன்னா சரி. இதுதான் இதற்குரிய சமநிலை எழுதும் முறை. இதுதான் இதற்குரிய சமநிலை எழுதும் முறை. சமநிலை எழுதும் போது பாருங்க, இந்த மாதிரி ஓப்பனா ஒரு சைடு இருக்கும். இந்த ஓப்பன் சைட்ல வந்து நம்ம பெரிய பெருமானங்களையும், இந்த குறுகிய சைட்ல வந்து சிறிய பெருமானங்களையும் குறித்து காட்டணும். அப்படித்தான் சமநிலையில குறித்து காட்டியிருக்கோம். பாருங்க, பெருமானங்களை எழுதிட்டோம். மறை 3 மறை 1.6க்கு இடையில எக்ஸ் இருக்கணும். இதுல யார் பெரியவர், மறை 1.6 தானே பெருசு. ஆகவே அதற்கு பெரியது சம்பந்தப்பட்ட சமநிலையை குறிச்சிட்டோம். அடுத்து மறையாக குறையும், இந்த ரீஜன்ல தான் மறையாக குறைய போகுது. இதற்குரிய பெருமான வீச்சிய கண்டுபிடிப்போம். இங்க வந்து மறை 1.6ல இருந்து, சரியா, எக்ஸின் பெருமானம் மறை 1.6ல இருந்து இங்க இருக்கும்போது எக்ஸினுடைய பெருமானம் எவ்வளவு, இங்கே எக்ஸினுடைய பெருமானம் மறை 1.6. இந்த இடத்துல எக்ஸினுடைய பெருமானம் 0 இருக்கும். சரியா, y அச்சு வரைக்கும் தான் அது குறிஞ்சுக்கிட்டே போகுது. ஆகவே அங்கதான் அதனுடைய இறுதி புள்ளி. மறை 1.6ல இருந்து 0 வரைக்கும் இந்த கிராஃப் மறையாக குறையுது. இதற்கிடையில எக்ஸ் இருக்கணும். இதுல எது பெரிய பெருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 தான் பெருசு. ஆகவே 0 நோக்கி பெரியதா இருக்க சமநிலையை போட்டு விட்டோம்னா சரி. 0 நோக்கி பெரியதா இருக்க சமநிலையை குறித்து காட்டணும். சரியா, திரும்ப சொல்றேன் பாருங்க, மறை 1.6ல இருந்து 0 வரைக்கும் எக்ஸ் இருக்கணும். அதற்கு இடையில எக்ஸ் இருக்கும் போது மறையாக குறையுது. ஆகவே அதற்குரிய எல்லை மறை 1.6 இருந்து 0 வரைக்கும் போட்டு அந்த சமநிலை எப்படி போடணும்னா 0 தானே பெரிய நம்பர். சோ அவரை நோக்கி பெரிசு வார மாதிரி சமநிலை எழுதினோம்னா சரி. இப்ப இந்த பிங்க் கலர் ரீஜனை பார்ப்போம். இது வந்து மறையாக அதிகரிக்கும், மறையாக அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் எப்படி சமநிலை எழுதணும். எங்க ஆரம்பிக்குது, 0ல இருந்து இது இடைவெற்ற பிரதேசம். சரியா, இந்த பிங்க் கலர் பிரதேசம் மறை பிரதேசம் எங்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா +1.6, கிட்டத்தட்ட +1.6 கிட்ட முடியும்.
இதற்கு இடையில எக்ஸின் பெருமானங்கள் இருக்கும்போது இந்த கிராஃப் வந்து மறையாக அதிகரிக்கிறது. இந்த கிராஃப் வந்து மறையாக அதிகரிக்கிறது. எக்ஸ் வந்து 0 to 1.6 வரைக்கும். ஆகவே 1.6 தான் பெருசு. அதை நோக்கி பெரியது வர மாதிரி சமநிலை எழுதினோம்னா சரி, பெரியது வர மாதிரி சமநிலை எழுதினோம்னா சரி. லாஸ்டா நேராக கூடுறது. அது எங்க இருந்து எங்க வரைக்கும்? இந்த இடத்துல இருந்து சரியா இந்த இடம் வரைக்கும். அதாவது 1.6ல இருந்து 3க்கு இடையில எக்ஸ் இருக்கும்போது இந்த கிராஃப் வந்து நேராக அதிகரிக்கிறது. நேராக அதிகரிக்கிற எல்லை இதுதான். சரியா? இந்த இடத்துல எக்ஸினுடைய பெருமான எல்லைனா 1.6. இது 2 இல்ல. பாருங்க கிராஃப்ல பாத்தீங்கன்னா தசத்துல சரியா அது முடியும். 1.6 அல்லது 1.7 கிட்டத்தட்ட வரும். அதுல இருந்து 3க்கு இடையில இந்த சார்பு இருக்கும்போதுதான் இந்த பாத்தீங்கன்னா நேராக கூடும் எக்ஸின் பெருமான வீச்சா இருக்கும். சரியா? எக்ஸின் பெருமான வீச்சு இந்த 1.6 3. இது 2ல யாரு பெரிய பெருமானம்? 3. ஆகவே 3 நோக்கி விரிந்த மாதிரி இருக்க சமநிலை எழுதினோம்னா இதுதான் இதனுடைய விடையாக இருக்கும். இது நேராக குறைறது, மறையாக குறைறது, மறையாக அதிகரித்தல், நேராக அதிகரித்தல். இதற்குரிய பெருமானங்கள் எக்ஸினுடைய பெருமானங்கள்னா மறை 3ல இருந்து மறை 1.6 வரைக்கும், மறை 1.6ல இருந்து 0 வரைக்கும், 0 to நேர் 1.6, நேர் 1.6